இருக்காரு. அந்த கொடுமை நீனே போய் பாருமா முதலாளி. என்ன ரெண்டு கையும் காணோம். ஆண்டில்தான் நீங்கள் வாக்காளர் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார் மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டுடன் போல தோணும். வாக்குச்சாவடியினுடைய பொறுப்பாளராகிய நீங்கள் தான் நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலின் வெற்றிக்கும் நீங்கள் தான் பொறுப்பாளர். இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப். தினமும் வாக்காளர்களை சந்தித்து பரப்புரை மேற்கொள்வதும் எதுக்கு செருப்படி வாங்குறீங்க? சாதனைகளை அவர்களை தொடர்ந்து எடுத்துச் சொல்வதும் உங்களுடைய இரண்டாவது பணி. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? உங்கள் வாக்குச்சாவடியில் 250 குடும்பங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த குடும்பங்களில் ஒருவராக நீங்கள் மாற வேண்டும். எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு பல்லு. தினமும் ஒரு மணி நேரத்தை வாக்குச்சாவடி பணிகளுக்கு என்று ஒதுக்குங்கள். ஒவ்வொரு நாளும் 10 வீடுகளுக்கு சென்று பேசு. சில வீடுகளில் மகிழ்ச்சியோடு வரவேற்பாங்க. பாப்பு வா. வாயா, நான் வரல. நீ வருவேன்னு தெரியும்டி. அதனால தான் வாசல்லே காத்துட்டு இருக்கேன். சில வீடுகளில் பட்டும் படாம வரவேற்பாங்க. அம்மா அம்மா ஏய் இந்த அஞ்சாவது வாரம் அடிச்சு போண்டா. பேசிட்டு வாயில அடிக்கிறீங்களா? சில வீடுகளில் வரவேற்பே இல்லாமல் கூட இருக்கலாம். அது எடுவட்ட போய் புதுசா ஒரு ரூட்டை போட்டு கொடுத்தா அது நான்சி ஆகி போச்சியா? ஏங்க சீக்கிரம் போடுங்க. எனக்கு என்னம்மா நீ வெத்தலை பாக்க போற மாதிரி சொல்லி. நம்முடைய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய நலத்திட்டங்களை குறித்து வாக்காளர்கள் விளக்கி சொல்லுங்க. இங்க வாங்கல. ஒண்ணுமே இல்லங்க. ஒண்ணுமே இல்லையா? அதே மாதிரி நெல்லுக்கான குறைந்தபட்ச விலைக்கு உத்தரவாதம் கிடையாது. அரசு நெல்லை வந்து ஹலோ 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 ஓத்தா வெளியே போடா புல்லு இருக்கு கூதியா. 2021 மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தளபதி அவர்களை அமர வைக்கிற வரை இந்த போராட்டம். Why isn't it possible? It's just not. Why not, you stupid bastard? நான் எங்கே போனாலும் அங்கே கூடுற கூட்டத்துல அதிகம் இருக்கிறது பெண்கள் தான். பெண்களின் உரிமையை எல்லா தளங்களையும் உறுதி செய்கிற ஆட்சியா, கோரிக்கைகளை வைக்காமலே நிறைவேற்றுகிற ஆட்சியா நம்ம திராவிட மாடல் ஆட்சி இருக்குன்னு நீங்க பாராட்டுறீங்க. இந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். ஸ்டாலின் நான் தான் சட்டம் ஒழுங்குல வந்து யாருமே குறை சொல்லாத மாதிரி இருக்கேன். ஆமா, அவரு ரொம்ப ஒழுங்கு சொல்லிட்டாரு. சட்டம் ஒழுங்கு என்னையா பாதுகாப்பு இருக்கு? கிளவிய போக விட மாட்டேங்கிறாங்க. பாதுகாப்பாயா அந்த இதுல? அதெல்லாம் பாதுகாப்பு கிடையாதுயா. ஆமா, சின்ன பிள்ளைங்க போக முடியல, கிளவிங்க என்ன மாதிரி கிளவிங்க போக முடியல. இப்ப நாங்களும் எங்க வயசுக்கு எல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருக்கோம் சட்ட ஒழுங்குலாம். முன்னாடி இப்படி ரோட்ல படுத்திருப்போம் தெருவுல நாங்க. இப்ப இந்த தெருவு எங்க தெருவு, வெளியே படுத்திருப்போம். இப்ப படுக்க முடியுமா? இந்த பித்தளை செய்யற 400 ரூபாய்க்கு அதே போட்டு நடக்க முடியாது. அத்துட்டு போயிடறான்ல. கூச்சமே இல்ல. வரவும் போறவங்க ஏறி அடிச்சுட்டு போறது தமிழ்நாடு பொட்ட பூஜை நினைச்சுங்களா? சார் நீங்க சொல்லுங்க, நீங்க நல்லா சாப்பிடுறீங்களா? இப்போ உங்களுக்கு காலை உணவுல உங்களுக்கு பிடிச்சது எது சார்? எந்த டிஃபனுக்காக இந்த இன்னைக்கு இது இருக்குமா அப்படின்னு எதுக்காக வெயிட் பண்ணுவீங்க சார்? சேமியாவுக்கு. சேமியா? சேமியாக்கு இப்படி ஒரு ஃபேன் இருக்கும் நீங்க யாராவது நினைச்சு பாத்தீங்களா? சேமியா உப்புமா வந்து ஒரு ஸ்டார் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டமா இவங்களோட இதுலயே. கரெக்டா மேடம்? கரெக்டா? சேமியா இங்க யாருக்கெல்லாம் பிடிக்கும்? கை தொடுங்க. என்னையா உன் சேமியாவை பார்த்தா நானே வாங்கி சாப்பிடலாம் போல இருக்கேன்.
கடலூர் மாவட்டம் ஆதிவராக நத்தம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் காலை உணவாக வழங்கப்பட்ட சேமியாவில் பல்லி இறந்து கிடந்ததாக தெரிவிக்கப்பட்டதால் 17 மாணாக்கர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மாணவரின் தட்டில் கிடந்த பல்லியை சமையலர் தூக்கி வெளியே வீசியதோடு உரிய சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த தகவல் தெரிந்து பெற்றோர் பள்ளிக்கு வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பிறகே ஆம்புலன்ஸ் மூலமாக மாணவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. விஷயம் தெரியாது, ஹெச்எம் போன் பண்ணல, இங்க இருக்க டீச்சர்ஸும் போன் பண்ணல, நாங்களா கேள்விப்பட்டு வரோம். அப்ப அந்த அளவுக்கு ஸ்கூல்ல நடத்திட்டு இருக்காங்க குழந்தைங்களை. ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உயிர் குத்துறீங்களா? என்னோட கேள்வி முதல்வர் கால்நடை உணவு திட்டம் எங்களுக்கு வேண்டாம். 234க்கு 34 என்ற இலக்கை நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம். மொத்தம் 500 200 மாணவர்கள் இருக்கின்றனர். இதுவரை தாழ்வான பகுதியில் இருந்து 199 193 199 193 அது தாமோவோட ரத்தம். பொங்கலுக்காக 2500 ரூபாய் கொடுக்க போறோம். இந்த 5000க்கு என்ன எவ்வளவு மிச்சம் இருக்கு? 1500 1500. எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை வந்தாலும் மழை வந்த சுவடே தெரியாமல் இன்றைக்கு மாநகர மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறார். குற்றாலம் அங்காளம்மன் கோவில் தெருவில் மழை நீருடன் கழிவு நீர் தேங்கியுள்ளது. மழை விட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள இல்ல 1 மணி நேரத்துக்குள்ள இந்த தண்ணி எல்லாமே அதுவே தானா ட்ரெயின் அவுட் ஆயிடும். காதுல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு. மழை விட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள இல்ல 1 மணி நேரத்துக்குள்ள இந்த தண்ணி எல்லாமே அதுவே தானா ட்ரெயின் அவுட் ஆயிடும். 1 ஹவர்ல தண்ணி போடுன்னு சொன்னீங்க. சார் வெயிட் பண்ணுங்க சார், தண்ணி நீங்க சார் வந்துட்டு 3 நாளா ஏறிட்டு தண்ணி எப்படி சார் 1 ஹவர்ல போகும்? யார் சார் சொன்ன 1 ஹவர்ல போகும்? மழை விட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள இல்ல 1 மணி நேரத்துக்குள்ள இந்த தண்ணி எல்லாமே அதுவே தானா ட்ரெயின் அவுட் ஆயிடும். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. இந்த மாதிரி பணிகளை இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு மிகச்சிறப்பாக செய்த காரணத்தினாலதான் இந்த நிமிடம் வரைக்கும் என்ன இல்ல பெரிய பிரச்சனை எதுவும் இல்ல. போன் பேவில் பெறப்பட்ட தொகை ரூபாய் 200. தண்ணி வந்தா எடுக்கிறது கிடையாது. குழா தண்ணி நான் தடிது, சாப்பாட்டுக்கு நாங்களும் வேதனைப்படுறோம். எதுவும் கூட கொடுக்கல, எந்த கட்சிக்காரும் வரல. ஆனா தேர்தல்ல யாரும் உள்ள வந்தாங்கன்னா பொம்பளைங்களா அடிப்பாங்க. 6 மாசமா நான் தேடி இருந்தேன் வர்றான். அண்ணமாக்கியம் அந்த வீச்சரோட சத்தம் இல்லாம குடுமா. இவனைதான் நானும் தேடிட்டு இருந்தேன். வெட்டர்வா வேல்கம்பு எல்லாத்தையும் ரெடி பண்ணு. ஆளுகளை பூரா ஆயுதங்களை வர சொல்லு. சாதாரணமா வரலடா திமுக காரன். திமுக காரன்னா சாதாரண நினைக்காத நீ. முதல்ல இந்த இனத்துக்கு இந்த மண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சு அவன் தான் காரணமா இருப்பான். Do you consider yourself an atheist? நீங்க atheist consider பண்றீங்களா? Non-religious நீங்க. Are you religious? நீங்க religious personally? புரியல எனக்கு. Religious நீங்க godly believe பண்றீங்களா? Are you a religious? இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? நல்லதாண்டா கட்டிக்கிறானுங்க. காட்டுதுன்னு புகார் சொன்னாரு. யாரு? மோடி. ஈடி இல்ல மோடிக்கும் நான் பயப்பட மாட்டோம். தொடர்ந்து என்னோட குரல் கொடுத்துதான் இருப்போம். பேசாத எவனா வந்துடா போறான். இது சும்மா தொடக்கம் தான். நாம போற பாதை சிங்க பாதையாக இருக்கும். ராக்கெட் வேக வளர்ச்சின்னு நாங்க என்ன சொல்றோம்? யார் பிரதமரா வரணுங்கிறத விட திராவிட பிரதமரா வரக்கூடாதுங்கிறதுல யாருக்கா இருந்தாலும் மரியாதை தமிழ்நாட்டு மக்களும் தெளிவா இருக்காங்க. அண்ணே சொல்ற மாதிரி கருத்தோட மோதா. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார் அப்படின்னு ஒரு பாட்டு பாடிப்பார். உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட எல்லாம் எங்களுக்கு தெரியும். டீம்ல தண்டத்துக்குன்னு ஒருத்தன். டேய் ப்ளீஸ்ரா. பயணங்களால் தமிழ்நாட்டிற்கு உண்மையாவே பலன் உண்டா என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகல. என்னடா எதுவுமே பண்ண மாட்டற? நான் எனக்கு எதுவும் தெரியாது. என்ன விமர்சனம் சொல்றாங்க?
அதிமுக பொறுத்தவரை தொடர்ந்து விமர்சனங்கள் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பா. இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு எனக்கே நல்லா தெரியுது. ஆனா மத்தவங்க உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னா மட்டும் கோபம் வருதே.